இன்றைக்கும் அந்த பாம்பு இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பாம்பே காட்டுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பாம்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது, இவ்வளோ கிட்ட இருந்தும் நம்ம பார்க்க முடியாது, சரிங்களா? அதுக்காக தான் அடிக்கடி காட்டுறது. இன்றைக்கும் நினச்சேன் இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தேன், இருக்குது அதுக்குள்ளே. பட் இந்த ஸ்னேக்ஸு சொன்னது தான், சொல்ல தேவையில்லை என்னென்னா அது வெனமஸ் அப்படிங்கிறது. பட் காட்டுவோம், லைட்டில் காட்டுவோம். தெரியுதா? இந்த ஒரு டைனி ஹெட் தெரியுது பாருங்க, சின்னதாக தூங்கிட்டு இருக்க. தெரியுதா? இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கங்க. நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்லை. அண்ட் இன்னொரு திங் சொல்லிக்கிறேன். எடுத்தோன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு தூரம் போடா கடிச்சிரும் கிடிச்சிரும் அப்படி இப்படிங்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. சொல்லப்போனால் எதுனா நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம தூரமாக தான் இருக்கிறோம், பார்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி பாம்பு வகையில் உங்களால் இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்க முடியாது, சரிங்களா? நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாம்பு நம்ம சீண்டும் போது மட்டும்தான் நமக்கு இது பிரச்சனையாக இருக்கும், மற்றபடி இது எதுவும் இல்லை. இப்போதைக்கு அதுக்கு பாட்டுக்கு தூங்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த சைஸை பாருங்க, தெரியுதா? இந்த மரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, சரிங்களா? எல்லா ஹோல்ஸ்லையும் இருக்குது. நைட் நேரத்தில் மட்டும்தான் இது கீழே இறங்கி ஹண்டிங்காக அதுக்காக போகும். மற்றபடி இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது, அது பாட்டுக்கு அது இருக்குது. நம்மளும் அது எதுவும் பண்ணல. உங்கள்கிட்ட காட்டிட்டேன் இந்த மாதிரி பாம்பு வகை நிறைய இருக்குங்கிறது. நிறைய வீடியோ காட்டியிருக்கேன், பட் இன்றைக்கும் இதில் இருந்திருக்குங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்போ வந்தாலும் இதில் பாம்பு இருக்குதுங்க. ஒருவேளை அந்தமான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்தமான் ஒருவேளை வரவங்க, இந்த ஸ்னேக்ஸ் பற்றி சர்ச் பண்ணுறவங்க அப்படிங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கும், மிஸ் பண்ணாமல். வேறு ஏதாவது இன்னும் தேடுவோம், தண்ணி வேறு ஏறிக்கிட்டு இருக்கு.